ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம சைக்காலஜினா என்னங்கிறத பற்றி பார்ப்போங்க. வள்ளுவருடைய வாக்கு என்னென்னா, உள்ளத்தால் பொய்யாதொலிகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உலான் அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சைக்காலஜின்னு என்னென்னங்க, நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும் எண்ண அலைகளுக்கு ஏற்ப நம்முடைய அன்றாட வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய களம்தாங்க இந்த சைக்காலஜி. இது சோசியல் சயின்ஸிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பிரிவு பாடம். இதை பற்றி, அதாவது இந்த சைக்காலஜியை பற்றி படிக்கிறவங்களுக்கு பேர் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சோசியல் பிஹேவியரல் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. சைக்கோதெரபினா இந்த மனநோய்க்கு மருத்துவ ரீதியாக காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த மனோவியாதியை நீக்கிறதுக்கு தாங்க சைக்கோதெரபி அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கோ கவுன்சிலிங்னா நம்மளே நம்மளுடைய பிரச்சனைகளை, அதாவது இந்த மனோவியாதியை நம்மளே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நம்மளே அந்த நோயை வந்து தீர்க்கிறதுக்குரிய பேர் தாங்க சைக்கோ கவுன்சிலிங் சொல்லுவாங்க. இப்போ லீகல் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்னு ஆள் இருப்பாங்க. இப்போ ஸ்கூலில் வந்து கவுன்சிலருடைய ஒர்க் என்னென்னா, ஒரு குழந்தை நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை திடீர்னு ஒரு அடமெண்ட்டாக படிக்க முடியல, மார்க் கம்மியாகுது, அடமெண்ட் ஆகுதுன்னா அதை வந்து இந்த கவுன்சிலர்கிட்ட அனுப்புவாங்க பிரின்சிபல். அந்த குழந்தை அந்த கவுன்சிலர்கிட்ட போய் தனக்கு ஏன் பிரச்சனை, அதாவது அந்த கவுன்சிலர் வந்து குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுவார். அந்த குழந்தைகிட்டே உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், நீயே தீர்த்துக்கலாம், இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி லீகல் கவுன்சிலில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வர்றாங்கன்னா அவங்கள 2 பேர்த்தையும் ஒரு ரூமில் தனியாக உட்கார வச்சு பேச வச்சுருவாங்க. பேச வச்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்காண்டி கொண்டு வர்றதாங்க. அதாவது நம்மளுடைய பிரச்சனை நம்மளே வழிகளை கண்டுபிடிச்சி நம்மளே தீர்த்துக்கிறதுக்கு பேர் தான் சைக்கோ கவுன்சிலிங் சொல்லுவாங்க. அட்வர்ஸ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது அட்வர்ஸ் சைக்காலஜின்னு என்னென்னா, நம்ம ஒன்று சொன்னோம்னா அவர் வந்து என்னென்னா நம்ம சொல்கிறதுக்கு நேர் எதிர்மறையாகவே பேசுவார். நாளைக்கு காலையில் நீங்கள் 10 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னா, நான் ஏன் நாளைக்கு 10 மணிக்கு வரணும், ஏன் 8 மணிக்கு வந்து ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்ஸாக எதிர்மறையாகவே பேசுவார். இப்போ இந்த மாதிரி ஆளுகளை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதாவது என்னென்னு சொல்லணும்னா, நாளைக்கு காலையில் நீங்கள் 10 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனே உங்கள் மூலியம் தலைமையில் தான் நடக்கணும், நீங்கள் வரலைன்னா ஃபங்க்ஷன் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதாவது முன்னின்று நடத்த ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசி அவரை அப்படி சொன்னீங்கன்னா உடனே அவர் என்ன யோசனை பண்ணுவார், ஓ நம்ம ஃபங்க்ஷன் நம்ம இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் நடக்காது, நம்ம வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணி வர வைக்கணும். இப்போ இந்த மாதிரி அட்வர்ஸ் திங்க் பண்ண ஆளுகளை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதாங்க இந்த அட்வர்ஸ் சைக்காலஜி. அதுவும் இல்லாமல் மதர் இவங்க தாங்க நம்ம ஃபஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டும்பாங்க. ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தையுடைய பாடி அசைவை வச்சும் அந்த குழந்தை பேச முடியாமல் அந்த பேசும் ஆரம்ப காலத்தில் அதோடைய அந்த குழந்தையோட சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சி அது என்ன விரும்புது, எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனோ தத்துவ ரீதியாக குழந்தையை அப்ரோச் பண்ணி குழந்தைக்கு தேவையானதை பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதனால் மதர் தாங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய சைக்காலஜிஸ்ட்டு. இப்போ சில ஆளுக்கு முகராசின்னு சொல்லுவாங்க. முகராசின்னு என்னென்னாங்க, அவங்கள பார்த்தவனே வந்து நமக்கு அந்த ஒர்க்கு வந்து பண்ணி கொடுக்கணுங்கிற போல எண்ணங்கள் போகணும். சில ஆளுகளை பார்த்தா நம்ம பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்களே இருக்காது. பேசணும்னு வச்சிங்களேன், நம்ம பேசுகிறத வச்சு ஒரு 7% வச்சு தான் நான் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய குரலுடைய உயர்த்தி பேசுகிறது, தாழ்த்து பேசுகிறது, என்னுடைய உடல் சிக்னல், பாடி சிக்னல், அதாவது அதை வச்சு நான் எப்படிப்பட்ட ஆள்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்கள் நண்பர் இருக்காருன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டு அவர்கிட்ட அதுக்கப்புறம் எதுவுமே பேசாதீங்க, அவரை கண்ணை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பாட்டு நில்லுங்களேன். அவர் எப்படி பேசுகிறார் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஒன்று அவர் உங்களுக்கு நேராக கண்ணை பார்த்து பேசுகிறாரா, இல்லை உங்களுக்கு வடக்கு பக்கம் பார்த்து பேசுகிறாரா, இல்லை உங்கள் கிழக்கு பற்றி பாசம் பேசுகிறாரா, இல்லை தரையில் கோலம் போட்டுகிட்டே பேசுகிறாரா, அதுக்கப்புறம் அவருடைய பழக்க வழக்கம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ நீங்கள் கேள்வி கேட்டப்பறம் அவருடைய பழக்க வழக்கம் எப்படி, அவருடைய பேச்சு எப்படி இருக்குது, அவர் ஏதாவது மறைக்க வர்றாரா, அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர், அவர் நீங்கள் கேட்க வந்ததுக்கு இன்னும் கரெக்டான பதில் சொல்கிறாரா இல்லை நேர்மறையான பதில் சொல்கிறாரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸி அனலைஸ் பண்ணிடலாங்க. இந்த சைக்காலஜி வந்து எல்லாருக்கும் இருக்கான்னா, ஆமாம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிரெயின் இருக்குது, எல்லாருக்கும் திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது, அதை பொறுத்து அவங்க செயல்படுறாங்க. அதனால் இந்த சைக்காலஜி வந்து எல்லாருக்குமே ஒரு காமன் தான், பொதுவானது தான். ஆனால் இது எதில் இருந்து மாறுபடுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன், ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்துக்கு ஏற்று உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் வந்து மாறுபடும். ரெண்டாவது வந்து சூழ்நிலைகள் உங்களை வந்து ஒரு முடிவெடுக்க கொண்டு வரும். அதுவும் இல்லாமல் அப்பா அம்மா பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்தில் அப்பா அம்மாவுடைய இருக்கிற கேரக்டரும் உங்களுக்கு வரும்.
இப்படி பார்க்கும்போது இந்த சைக்காலஜி வந்து மாறுபட தான் செய்யும். காமன் ஃபேக்டர்ஸில் இருந்தாலும் சில இந்த ஹெரிடிட்டரி மூலியமாகவும் சூழ்நிலைகள் கருதியும் அந்த அனுபவம் ரீதியாகவும் அவங்களுடைய சைக்காலஜி மாற தான் செய்யுது. இப்போ எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய சில சைக்காலஜி இருக்கு. இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு உங்கள் கால் மேலே வந்து ஒருத்தர் மோதிட்டாரு இல்லை தெரியாமல் மோதிட்டாருன்னா நீங்கள் சாரி அல்லது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அருமையான குட் ஃபேக்டர். உங்களை வந்து ஒரு மதிப்புகள் கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். அதே மாதிரி நீங்கள் போகிறீங்க, உங்கள் ஹாய் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு, நீங்கள் உடனே ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த தேங்க்ஸ் இந்த சாரி அப்படி 2 வார்த்தையும் வந்து உங்களுக்கு சொசைட்டியில் வந்து நல்ல மதிப்புகளை ஏற்படுத்தி உங்களை வந்து ஒரு பங்கு மேலே ஏற்படுத்தி இது பண்ணுறது. அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குட் மார்னிங், ஈவினிங் பார்க்கும்போது குட் ஈவினிங். அதாவது நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு வந்து உங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவரணும். நீங்கள் சும்மா ஒரு ஃபார்முலா சொல்கிறீங்கன்னா அது எதிர்த்துலேருந்து, அதாவது ஆப்போசிட்லேருந்து லிசன் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். அதாவது உள்ளத்திலிருந்து அது இயற்கையாக நேச்சரில் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வந்து சொசைட்டியில் வந்து அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் ஒரு மதிப்பு மரியாதையை கூட்டி கொடுக்கும். இதாவது மோசமான சைக்காலஜின்னு என்னன்னா பொறாமைங்க. எனக்கு இது கிடைக்கல ஆனால் அவனுக்கு கிடைச்சிருக்கு. இது பெரும்பாலும் பெண்கள் இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நகை நான் போடல அவங்க போட்டிருக்காங்க, அது எப்படி கிடைச்சிச்சின்னு தெரியல, இவ்வளோ இன்கம் தான் வருது. இந்த மாதிரி அந்த கம்பேரிட்டிவ் மைண்டு, நான் எனக்கு இந்த பைக் வாங்கலை ஆனால் அவன் பைக் வாங்கிட்டான், எனக்கு வயசு 40 ஆகுது அவனுக்கு வயசு 25 ஆகுது, எல்லா அளவுக்கு சம்பளம் வாங்குறான். இந்த மாதிரி பேடு கம்பேரிசன், இது வந்து ஒரு பேடு சைக்காலஜி. இது வந்து ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக்கி ஒரு நல்ல ஆரோக்கியமான ரிலேஷனை வந்து உருவாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்காலஜிக்கல் உண்மையை பற்றி பார்ப்பாங்க. சைக்காலஜிக்கல் உண்மை என்னென்னா, சில ஆளுங்க கண்ணாடி முன்னாடி நின்று அவங்கள பேசிக்குவாங்க, இல்லை அவங்களுக்கு தனக்குத்தானே பேசிக்குவாங்க. சரி, இந்த மாதிரி இருக்கவங்களாம் என்னென்னா தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளவர்கள்னு அர்த்தங்க. தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளவர்கள்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. சில ஆளுங்க தூங்கும்போது நைட்டு பார்த்தீங்கன்னா தலைக்கு கீழே ஒரு தலைகாணி, வலது பக்கம் ஒரு தலைகாணி, இடது பக்கம் ஒரு தலைகாணி, கீழே ஒரு தலைகாணி, எப்படின்னு தலைகாணியாக வச்சு அதுக்கு நடுவில் தூங்குவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா மனநோய் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள், தனிமை விரும்புபவர்கள், இவங்க வந்து பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியான உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸோ ஒரு இமெயிலோ உங்களுக்கு தெரிஞ்சதுக்கிட்ட இருந்து வரும்போது நீங்கள் எப்படி உணர்வீங்கன்னா, அவரே நேரில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க. இது ஒரு சைக்காலஜிகளுடைய ஒரு உண்மை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் தொடர்ச்சியாக இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பெண்கள் தான் வந்து ஒரு மிகவும் நெருக்கமானவர்கள் இல்லை ரொம்ப பிடிச்சவங்க வர்றாங்கன்னா அப்போ மட்டும் அவங்க சவுண்டை உயர்த்தி பேசுவாங்க, ரொம்ப கலகலப்பாக பேசுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐக்யூ அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நைட் ஒழுங்காக தூக்கம் வராதுங்க. தூக்கம் இல்லாத அந்த தூக்கமின்மைங்கிற ஒரு நோய் இருக்குது. அந்த தூக்கமின்மை நோயில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காரு யாருன்னா அந்த ஐக்யூ அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு கோபக்காரர் இருக்கார், அவர் எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் பார்த்து வல்லுன்னு விழுகிற ஆள். ஆனால் அவங்களுக்கு பிடிச்சவர் வரும்போது மட்டும் அவர் கோபப்பட மாட்டார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு பிரச்சனை யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இதோடு சேர்ந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாத எப்பயாவது 5-6 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சில பிரச்சனைகளையும் சேர்த்து வச்சு அந்த ஒரு பிரச்சனை 3 பிரச்சனையை நம்ம மனசு நினச்சி அது அழுக வச்சிடும் நம்மளை. இதெல்லாம் வந்து என்னென்னா சில காமன் சைக்காலஜிக்கல் உண்மை, ரியல் ஃபேக்டர்ஸ். நீங்கள் ரியல் ஃபேக்டர்னு சொல்லி இதெல்லாம் காமன் சைக்காலஜிக்கல் உண்மை. சரி, உங்கள் கூட பேசும்போது உங்களுக்கு நேருக்கு நேராக நின்று பேசணுங்க, அவங்க உங்கள் கண்ணை பார்த்து பேசணும். இது ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமானது ஒன்று. அவர் நீங்கள் சொல்கிறத கேட்குறாருன்னா அவருடைய கால் வந்து உங்களை நோக்கி இருக்கும். 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திக்கும் போது 2 பேருமே ஒருத்தர் ரொம்ப ஒரு பிரியமானவங்க. அப்படிங்கும்போது அவருடைய இதய துடிப்பும் இன்னொருத்தருடைய ஒரு இதய துடிப்பும் வந்து ரொம்ப ஒரே மாதிரி இருக்குங்க. தனிமையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் ரொம்ப முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க, ரொம்ப ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இன்னொன்று அவங்க சொல்ல வர்றாங்க, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸ் பாட்டு தான், ஆழமில்லை நீர் அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா அந்த அதுதாங்க. எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு தான் நீங்கள் படிச்சிருந்தாலும் எவ்வளவு தான் நீங்கள் இருந்தாலும் அந்த ஆள் மனசை வந்து அவங்களுடைய என்ன முடிவெடுக்கிறத நம்மளால் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இன்ன வரைக்கும் சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னாங்க, இந்த மனசு ஹியூமன் சைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மனசு, அதாவது ஹியூமன் சைக்குனா மைண்டா இல்லை மனசா, இதே 2 கான்ட்ரவர்சியான ஃபேக்டர் இருக்குது. ஹியூமன் சைக்கு நம்ம மனசுன்னு இங்கே எடுத்துக்குவோம். அதாவது மனசு வந்து நம்மளுடைய உடம்பினுடைய ஒரு பகுதியா, அதுக்கு உருவம் இருக்கா, அது எப்படி இவ்வளவு தேவையில்லாத ஒரு நொடிக்கு 1000 தடவை சிந்தனை பண்ணுது, எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விடுது, இப்படிங்கிறதுலாம் ஒரு
நம்மளுக்கு 1008 கொஸ்டின்கள் உள்ள இதுங்க. மனசு சொல்கிறபடி கேட்குறவன் மனுஷன். மனசை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறவன் மாமனிதன். மனசை கண்ட்ரோல் பண்ணி ஜெயிச்சிட்டவன் மகான். இதில் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் நீங்களே பார்த்துக்குங்க. மனசுங்கிறது இது வரைக்கும் அது எப்படி செயல்படுதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு முடிவுகள் எடுக்கும்போது நமக்கு 2 விதமான குரல்கள் வரும். ஒன்று மனசை ஒட்டி ஒரு குரல் வரும், இன்னொன்று நம்ம மைண்டிலிருந்து வரும். மைண்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது நியூரான்ஸ் ரொம்ப பிரெயினில் இருக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதனால் நம்ம ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர், கான்சியஸ் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படிலாம் நம்ம இருக்குது. ஆனால் மனசுக்குன்னு அதுக்கு ஒரு உருவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய தௌசண்ட்ஸ் ஆஃப் த கேள்விக்குறி தான். நன்றி, வணக்கம்.